வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களின் கதைகளிலிருந்து ஒரு கதை. குதிரை வண்டியில் வந்தவன். இந்த டைட்டிலை படித்த உடனேயுமே அது என்ன குதிரை வண்டியில் வந்தவன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதைக்குள்ளே போகும்போது கதை தொடங்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மா சொல்ல காது கேட்காத மாதிரி அசையாமல் விரித்து பார்த்தபடி நிற்கிறா வசந்தா. வசந்தாவோட புருஷன் பாத்ரூமில் குளிக்க போயிருந்தான். வெந்நீர், சோப்பு, டவல் எல்லாம் எடுத்து வச்சுட்டான். அதுவும் போதாதுன்னு கூட நின்று முதுகு தேய்ச்சிட்டு வாப்போ அப்படின்னு அம்மா சொல்கிறான். அம்மா அப்பாவுக்கு தேய்ச்சி விடுவா. பெரிய அக்கா பெரிய அத்தனுக்கு தேய்ச்சி விடுறத பார்த்துருக்கான். சின்ன அக்கா அவ புருஷனுக்கு தேய்ச்சி விடுவான். இந்த வீட்டில் இது ஒன்றும் புதுசு இல்லை. வசந்தாவுக்கு போன மாதம் கல்யாணம் ஆகி இப்போ மறுவீடு வந்திருந்தாங்க. ஆனால் வசந்தாவுக்கு இதெல்லாம் பிடிக்கல. இந்த பழக்கம் மட்டும் இல்லை, அவள் புருஷனோட திருட்டு மொழியும் எந்நேரமும் அவள் பின்னாடியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதும் கூட அவளுக்கு பிடிக்கவே இல்லை. அவன் எந்நேரமும் வசந்தா வசந்தா வசந்தான்னு மாடி இறக்கி கூப்பிடுறதும் அதை பார்த்து அவங்க அம்மையும் ஆச்சியும் மாப்பிள்ளை நல்ல பிரியமாக இருக்காருல்ல அப்படின்னு சொல்கிறதும் பார்வையால் திருப்தியை பரிமாறிக்கிறதும் வசந்தாவுக்கு ரொம்ப கொமட்டிட்டு வந்துச்சு. போன வாரம் கன்னியாகுமரிக்கு 2 பேரையும் தனியாக அனுப்பியிருந்தாங்க. தேனிலவு மாலை நேர கடற்கரையில் அமர்ந்திருந்தாங்க. ரொம்ப ஆர்ப்பரித்து வந்த காலடியில் உடஞ்சி சிதற சமுத்திரத்தோட பிரம்மாண்டத்தினோட ஒரு முன் துகளாக தன்னை மறந்து வசந்தா உட்காந்துருந்தா. அவள் புருஷனும் அவள் மடியில் தலை வச்சு படுத்துக்கிட்டே அவளையே அவள் உடம்பையே இலக்காக்கி மயங்கி கிடந்தா. சீ அப்படின்னு வெறுத்து போச்சு அவளுக்கு. லாட்ஜ் அறையில் அதிகாலையில் அவளை எழுப்பினா. வசந்தா வசந்தா, சூரியோதயம் பார்க்கணுமா வேண்டாமா, வா 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 எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு. சரி எழும்புறது தான் எழும்புற, முதுக தட்டியோ கையை பிடிச்சி ஒழுக்கி எழுப்பலாம்ல. ஸோ அவனோட விகார எண்ணங்களுக்கு அவளுக்கு வெறுப்பு ரொம்ப வந்துச்சு. என்ன பண்ணுறனே தெரில. விளக்க போட்டா. அவள் கண்ணை திறந்துக்கிட்டு தான் படுத்திருந்தா அப்படிங்கிறத பார்த்ததையும் அப்படியே அவனுக்கு ஆச்சரியமாயிருச்சு, அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன கண்ணை முழிச்சுட்டே படுத்து, நான் கேட்டதுக்கு பதிலே பேசல, நீ எழுந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு தலை வலிக்குது, நான் வரல அப்படின்னு அவள் சொன்னது. அச்சுச்சோ தலை வலிக்குதா, சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உற்சாகமாயிட்டான். என்னடா தலைவலிக்குன்னு சொல்கிறேன், இவன் ரொம்ப சொல்லவே இல்லையேன்னு சொல்லி ரொம்ப உற்சாகமாக போகிறானேன்னு பார்த்தா சிகிச்சை தொடங்கின. தீவிரமாக அவளோட நெற்றியை தடவி கொடுக்க ஆரம்பிச்சு. இடையிடையே அவள் கேசத்தையும் மென்மையாக வருடி விட்டான். அவன் பெண் பார்க்க வந்த போதே வசந்தாக்கு அவனை பிடிக்கல. அம்மாட்ட சொல்ல தான் செஞ்சான், எனக்கு இந்த அவளை பிடிக்கவே இல்லை அப்படின்னு. ஆச்சி கேட்குறான், ஏன்டா பிடிக்கலைங்கிற, கொஞ்சம் நேரம் கம்மலாக இருக்கான்னு சொல்லியா வேண்டாங்கறியா அப்படின்னு கேட்டவொடனே அவளுக்கு விளக்கமாலாம் பதில் சொல்ல தெரியல. மாப்பிள்ளையோட மூக்கும் மொழியும் சரியாக தெரியவே இல்லை அவளுக்கு. என்ன இப்படி இருக்கான். அவள் காலேஜ் போகிற வழியில் பஸ் ஸ்டாப்பில் நின்று பீடி அடிச்சுக்கிட்டு இவளையும் இவளோட தோழிகளையும் தினசரி முறைச்சு ஒருத்தர் பார்த்துட்டு நிற்பான். அவனோட முகஜாடையாக இருக்கிற மாதிரி இவளுக்கு தெரிஞ்சுது. அம்மா சண்டைக்கே வந்துட்டான். அப்பாவும் அம்மாவும் ஒத்துப்பாடுனாங்க. என்ன குறைகண்ட, நல்ல உத்தியோகம், நல்ல சம்பளம், எந்த கெட்ட பழப்பும் கிடையாது. என் தங்கச்சி கல்யாணம் முடிகிற வரைக்கும் தனக்கு கல்யாணம் வேண்டாம்னு இத்தனை வருஷம் காத்திருந்த குடும்ப பொறுப்பு. இதை விட ஒரு மன்மதன் உனக்கு என்ன எப்படி வரப்போறான்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, ஆனால் அவள் பக்கம் சொல்லிட்டு இருக்க வேண்டியது. வீட்டில் கல்யாண காரியங்கள்லாம் அது பாட்டுக்கு அது நடக்க ஆரம்பிச்சது. பெரிய கவந்தா சின்ன கப்பில் குட்டிங்களோட வந்து சேர்ந்தா வீடு களை கட்டிருச்சு. சந்தோஷ கூப்பாடுகளுக்கிடையே மேலதாளம் கொட்டி அவள் குரல் அமுங்கி போச்சு, தாலி ஏறிடுச்சு. உண்மையாகவே அப்படிதானே இன்றைக்கும் நடந்துட்டு இருக்குது ஏராளமான வீடுகளில். ஒரு பெண்கிட்ட இன்னைக்கு கேட்குற ஒரு இடம் வந்துருச்சு உனக்கு பிடிச்சிருக்கான்னு. ஆனாலும் எல்லா இடங்களையும் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அவள் கல்லூரி நாட்களில் படித்த கதைகளில் வர்ற காதல் மாதிரி இருக்கணும், படங்களில் வர்ற காதல் மாதிரி இருக்கணும், இப்படியெல்லாம் ஏராளமான கனவுகளை கண்டு வச்சுருந்தா. பாஸ்கரை போன்ற புனிதமே உருவமான ஒரு கணவரோட மடியில் பிரியமான ஒரு நிமிடத்தில் அப்படியே செத்துறணும், இப்படியெல்லாம் அவன் நினச்சிருக்கா. தவிர அவள் ரொம்ப படிக்கணும்னு வேற ஆசைப்பட்டா. அதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி அப்பா கத்தி தகர்த்து போட்டா. ஒரு வாரம் சாப்பிடாம எழுந்திருக்காம அழுது கிடந்தா. அம்மா கூட கழுத படிச்சுட்டு போகட்டுமே, ரொம்ப ஆசைப்படுது அப்படின்னு மனம் பிறங்கினா. ஆனால் அப்பா கராராக சொல்லிட்டாரு. அண்ணன் கூட சொன்னான், நான் மட்டும் இப்போ வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ வசந்தா, உன்னை ரொம்ப படிக்க வச்சிருப்பேன், அப்பாவால் என்னத்தான் செய்ய முடியும் சொல்லு அப்படின்னு சொன்னபோது அண்ணனுக்கு கூட குரல் ரொம்ப குளறி கண்ணில் நீர் சுரந்துச்சு. வீட்டில் சும்மா இருந்தா. அப்போ அவளுக்கு கனவு விரியும். வடக்க ரொம்ப தூரத்துலேருந்து டில்லி இல்லை கான்பூர் மாப்பிள்ளை அமையும். வருஷத்தில் ஒரு தடவை பெரிய சூட்கேஸ்களோட பெரிய ரயிலில் வந்து இறங்குவா. அவளோட பிள்ளைகளோட வடநாட்டு பழக்க வழக்கங்களை பார்த்து ஆச்சி அம்மையும் வியந்து வியந்து மாய்வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா முதல் இரவில் அவள் கணவர் இப்படி சொல்லுவார், வசு, என்னை பொறுத்த வரைக்கும் உடல் உறவுங்கிறது மன ஒருமித்தலோட அடுத்த மகத்தான கட்டம். நாம் 2 பேரும் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி தான் முதலாக சந்திக்கிறோம். முதல் இரவு அன்னைக்கே வெறி அடங்குற மாதிரி, ஏதோ இதற்காகவே ஆணும் பெண்ணும் இத்தனை வருஷமாக ஏங்கி கிடக்கிற மாதிரி உடனே சேர்றது அப்படிங்கிறத என்னால் ஒத்துக்கவே முடியாது. நம்ம முதல்ல ஒருத்தர் மனசார புரிஞ்சு நேசிச்சு அப்படின்னு பேசணும். அப்புறம் இப்படியும் கூட ஒரு காட்சி அவன் மனசுக்குள்ளே. அவன் மடியில் அவன் தலை சாய்ச்சு படுத்திருக்கிறான், கணவரோட மடியில். அவன் கண்களில் கண்ணீர்.
அவரை விட்டு எப்படி பிரிவேன் அப்படிங்கிற கணத்து நெஞ்சு. ஆனால் அவரோ ஆழ்ந்த நிதானத்தோட அவளை தேற்றுறாரு. வசு, இப்படியெல்லாம் சென்டிமெண்டல்லாம் நம்ம போட்டு அமுக்கிற மாதிரி பலகீனமாக இருக்கக்கூடாதுரா. 2 வருஷம் தானே, அதுவும் எங்கேயோ இல்லை, இதோ இங்கே இருக்கிற மாதிரி. வாரந்தோறும் வந்து நம்ம சந்திச்சுக்கலாம். எம்ஏ முடிச்சிட்டேனோ அப்புறம் எம்ஃபில் கூட மாசப்படி படி. 1 வருஷம் வீட்டில் இருந்துட்டு அப்புறமா பண்ணலாம். எப்படினாலும் உன்னுடைய அறிவு வெண்டைக்காய் கத்திரிக்காய் வதக்கி பாழாகிறதை என்னால் அனுமதிக்க முடியாது. எப்படியெல்லாம் கனவு கண்டா, இப்படியெல்லாம் தன்னோட கணவர் இருக்கணும்னு கனவு கண்டா. அதுவும் குறிப்பாக தூரத்தூர்லேருந்து வரணும். நம்ம வந்தாவே எல்லாரும் எதிர்பார்ப்போடு இருக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை வரணும், 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வரணும் அப்படின்னு. ஆனால் அதில் முக்கியமான கனவே அந்த கனவு தான். அந்த கனவு தான் முதல் தகுந்தது. இதே ஊரில் 4வது தெருவில் குதிரை வண்டியில் வந்து இவனை கூட்டிக்கிட்டு போனான் ஒருத்தர். தினசரி மூலமாக மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து பல்ல காட்டி இழிக்கிறது. அன்பு அபரிமிதமாக கிடைச்சிது. சில சினிமாக்களில் தாசி வீட்டுக்கு போகிற மைனர்கள் கையில் மல்லிகைப்பூவை சுற்றிட்டு தள்ளாடிட்டு வர்ற மாதிரி அப்படியான ஒரு காட்சி தான் அவன் புருஷனோட இழிப்பில் அவளுக்கு தெரிஞ்சது. ஏன்னே தெரியல, கல்யாணம் முடிச்ச நாள்லேருந்தே அவனை கண்டாவே இவளுக்கு பிடிக்கல. நாள் ஆக ஆக தன்னையே மாற்றிக்கிட்டா. 1 மாதம் கழிஞ்சுது. அவள் புருஷனோட முழு திருப்தியோட வாழ ஆரம்பிச்சான். லேசாக தொப்பை வந்துருச்சு, உடம்புல மினுமினுப்பு வந்துச்சு. வீட்டில் சட்டை இல்லாமல் இருக்கும்போது ஈஸி சேரில் சாந்துக்கு வந்து தொந்தி செல்லமாக நீவிக்கிட்டு இருப்பான். மனைவி வசந்தா மீது கொல்ல ஆசையோடு இருந்தான். 2 மாதத்துக்கு ஒரு சேலை வாங்கி கொடுத்தான். கூட்டு குடும்பத்தில் சின்ன ஜெர்சிக சுதந்திரமாக இருக்க முடியலன்னு சொல்லிட்டு தனி கொடுத்தனம் போனாங்க. வாரந்தவராமல் சினிமாவை கூட்டிகிட்டு போனான். அவன் வேண்டான்னு சொன்னாலும் வற்புறுத்தி கூட்டிகிட்டு போவான். நினச்ச போதெல்லாம் வசந்தாவை அவங்க அம்மா வீட்டுக்கு போக அனுமதிப்பான். எல்லாத்துக்கும் மேலே அவளுக்கு முடியாத சமயங்களில் காலையில் அவனே காப்பி போட்டு அவளோட நெத்தியில் முத்தம் கொடுத்து எழுப்புவான். அவனை பாராட்டும்படியாக ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டான். இந்த காப்பி போட்ட நாட்களில் உங்களை அடுப்படியில் விட்டது தப்பாக போச்சு, இப்படி நாஸ்தி பண்ணிட்டேலே அப்படின்னு செல்லமாக சினுங்க கூட மாட்டான். இந்த காப்பி போட்ட நாட்களில் அவன் ஏங்கி சினுங்குவான். இப்பேற்பட்ட மாப்பிள்ளை கூட இருந்து வாழ உனக்கு கசக்குதாடி, பொடி துப்பு கெட்டவளே அப்படின்னு அம்மாவும் அச்சும் திட்டினாங்க. நாளுக்கு நாள் அவள் மெழிஞ்சிட்டு போகிறது அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இப்படி நல்லா வச்சுக்கிற புருஷனை வச்சுக்கிட்டு இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா, இதுக்காகத்தான் இந்த கழுதிகளை படிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்றது அப்படின்னு பாட்டி கூட சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா படிச்சதுனால தான் வந்துருச்சுன்னு சொல்றது எல்லா பக்கமும் இருக்குது. இந்த கதையில கூட நாசுக்கா சொன்னாலும் கூட அது உண்மைதான். ஏதோ ஒன்று எதிர்த்து பேசினாலும், ஏதோ ஒன்று விவாதங்களுக்கு உட்படுத்தினாலும் கூட இவ்வளோ படிக்க வச்சதுனால தான் இப்படி ஆயிடுச்சு, இதெல்லாம் நீ கொடுக்குற இடம், இவ்வளோ பள்ளிக்கூடத்தோட நிறுத்தி இருக்கணும், காலேஜ் அனுப்பிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இல்லை படிக்கவே வச்சிடக்கூடாதுன்னு பேசுவாங்க. இந்த இடம் எனக்கு அது ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஒரு ராத்திரியேன்னு பிரிஞ்சிருக்கா அவள் புருஷன் சம்மதிக்கல. அதுக்காகவே அன்னைக்கு அம்மா வீட்டுக்கு வந்து வீம்புக்காக தலைவலி உடம்பு நோகுதுன்னு சொல்லி படுத்துக்கிட்டு எழுந்து வர மறுக்கிறான். அவனும் சைக்கிளை வந்து பார்த்துட்டு போனான். சரியா போச்சா, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கேட்பான். ஆசையாக அவன் என்னைக்கு தான் புரிஞ்சுக்க போகிறாளோ அப்படின்னு சொல்லி கண் கலங்குறான். ஆனால் அன்னைக்கிலேருந்து வசந்தா தன்னை முற்றிலுமாக அவனுக்காக மூடிக்கிட்டான். அதனால் என்ன, அவனுக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை. அவன் எப்பவும் போல அவகிட்ட கொல்ல பிரியத்தோட தான் இருந்துட்டு வந்தான். அடுத்தடுத்த 2 குழந்தைகள், ஒரு ஆணும் பெண்ணும் பிறந்துச்சு. 2க்கும் மாற்றி வைத்தியம் பார்க்கவும் அடிக்கடி தனக்கே முடியாமல் போகவும் அம்மா வந்து உதவி செய்யும். நாடம் பொழுது அப்படியே கழிஞ்சுது. எங்கே கழுத எக்கு தப்பா எதையாவது செஞ்சுட்டு வந்து நிற்குமோ அப்படின்னு ஆரம்பத்தில் பயந்த அம்மையும் ஆச்சியும் குழந்தை குட்டி ஆனதில் ரொம்ப சந்தோஷமானாங்க. எதுவுமே ஆரம்பமாகலை, எல்லாமே பாக்கி இருந்த மாதிரி தோணும். பிள்ளைகளை பார்க்கல அவ்வளவுதான், இனி என்ன, இந்த உடம்புக்கு அலுப்பும் இந்த நினைவுகளும் கனவுகளும் மிஞ்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே பால்காரன் வந்துடுவான். ரொம்ப ஒல்லியாக போய் ஆளே வேற மாதிரி மாறி போயிட்டான். அவங்ககிட்டலாம் எந்த மாற்றமும் இல்லை. தொப்பையும் தொந்தியுமோட அப்படியே தான் இருந்தான். அவனுக்கான என்னென்ன தன்னோட உடம்பை தேத்திக்கிறதுக்கு பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணான். பாலில் முட்டையை போட்டு அடித்து குடிக்கிறதுலேருந்து எல்லாமே பண்ணிக்கிட்டே தான் இருந்தான். ஒரு நாள் எதிர் வீட்டு வாலிபன், அப்போ தான் கல்யாணமானவங்க, அவனை பார்த்த உடனேயும் வசந்தாவுக்கு கல்யாணமான புதுசில் தான் புருஷன் எப்படி இருந்தானோ அப்படியே இருக்கிற மாதிரி தோணுச்சு. 2 பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்போவுமே வந்து அவர் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பார். என் பொண்டாட்டி அப்படி பண்ணுறா, என் பொண்டாட்டி இப்படி பண்ணுறா, அதை பண்ணுறா, இதை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இவரும் கேட்டுக்கிட்டே இருப்பார். அந்த பொண்ணும் வேலைக்கு போகிற பொண்ணு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற நீயே, ரொம்ப சுலபம், நான் எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கேன் தம்பி, பொம்பளைங்க மனசை முதல்ல புரிஞ்சுக்கணும்ப்பா. சாயங்காலம் வரும்போது ஒரு மல்லிகைப்பூ, ஒரு அல்வா, இதெல்லாம் ஏதோ கேட்குறதுக்கு சுத்த கர்நாடகமாக தெரியலாம், ஆனால் பொண்ணுங்க மனசு அப்படி, அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கணும், அதை முதல்ல நீ திருப்திப்படுத்தணும். அப்பப்போ சினிமா ஹோட்டலு அப்படியெல்லாம் போகணும் தம்பி அப்படின்னு வசந்தா புருஷன் அந்த புதுசாக வந்து அந்த வாலிப பையனுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தான். இவ்வளவு தாண்டா வாழ்க்கை, இவ்வளவு தாண்டா தம்பி, ஒன்றும் கிடையாது, ஒரு முளை மல்லிகைப்பூவு, கொஞ்சம் அல்வா, கொஞ்சம் சினிமா, இவ்வளவு தான் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது, இது என்னது கொடுமையால இருக்கு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டு வசந்தா வெளியில வந்து பார்க்குறான்.
அந்த வாலிபனோட மனைவி கையில் சாவியை கொண்டு வந்து கொடுத்துட்டு, இன்னைக்கு நீங்கள் சமைக்கிற நாள், வந்து இங்கே உட்காந்துட்டா எப்படி, போங்க அப்படின்னு அவனை வழி அனுப்பி வச்சுட்டு, அக்கா இருக்காங்களா அப்படின்னு கேட்டு உள்ள படியேறி வரான். வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி வசந்தா மனசார சிரிக்கிறான். இதோட கதை முடியுது.